வசனம் ஆதியாகமம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 8:22. தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று தம் உள்ளத்திலே சொன்ன வார்த்தையை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபிக்கப்பட்ட சத்துரு இந்த வசனத்தை எடுத்து போடாதபடி இந்த இருதயத்திலே இந்த வசனங்கள் பதியட்டும். இதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா உலக மாம்சம், பிசாசின் கிரிகள், வேறு விதமான சிந்தனைகள், யோசனைகள், டைவர்சன், ஆண்டவரே இடரலான சிந்தனைகள், துக்கங்கள், சிந்தனை போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் சர்வ அதிகாரமுள்ள நாமத்தில் அகன்று போ, விலகும்படி கட்டளை எடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் ஜீவன் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுகிறார் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே. யாராவது ஒருத்தர் மனப்பாடமா அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? பூமி உள்ள நாளை மனப்பாடமா யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்றது? உட்கார்ந்து சொன்னாலும் பாரு, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. இரவும் பகலும் இரவும். பெரிய வசனமாக இருந்தாலும் சொல்லிடுங்க. அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃபுல்லாகவே சொல்லு. சரியா? உள்ளத்திலே சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க. பூமி உள்ள நாளெல்லாம் அறுப்பும் உள்ளத்திலே. ஆமாம், கர்த்தர் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரமாணத்தை உள்ளத்தை சொல்லிக்கிறார். நிறைய பேர் உள்ளத்தில் ஏதோ சொல்லுவாங்க. வெளியில் கும்பிட்றங்கய்யா அப்படின்ட்டு உள்ளத்தில் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஆனால் ஆண்டவர் பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார். நிறைய பிரமாணங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்டில் அண்ட சராசரங்களை படைக்கும் போது என்ன பிரமாணம்? விசுவாசத்தினால அண்ட சராசரங்களை படைத்தார். அதுக்கு அடுத்தது மோசே சீனாய் மலைக்கு ஏறின போது என்ன பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார்? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். மோசேயின் காலம் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நியாய பிரமாணத்தின் காலம். அப்புறம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை பார்த்து சொன்னதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இயேசுவின் வருகை வரைக்கும் கிருபையின் பிரமாணம். எல்லாரும் சொல்லுங்க. கிருபையின் நம்ம சைடில் கிருபையின் பிரமாணம் இல்லை. தேவனுடைய பகுதியில் கிருபை, நம்ம பகுதியில் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பகுதியில் என்னது? விசுவாச பிரமாணம். தேவனுடைய பகுதியில் இது வந்து இயேசுவின் வருகை வரைக்கும். அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். சரி, அப்போ வந்து கிருபை இல்லை. இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்த பிறகு கிருபை கிடையாது. கிருபை அதோடு நிறுத்தப்படும். இப்போ கிருபை இருக்கிறது. இதே இரட்சணினால் இதுவே அனுகிரக காலம் என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. இந்த நியாயப்பிரமாணம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்று விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்த ஆதியாகமம் 8:22, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று உள்ளத்திலே பூமி இருக்கிற வரைக்கும். ஒரு காலத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல சுருண்டு போகும், மறைந்து போகும் வேதம். அன்னைக்கு வரைக்கும், வானமும் பூமியும் ஒளியிற வரைக்கும் இந்த விதைப்பு அறுப்பு ஒளிந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் நமக்கு மட்டும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விதைத்தாலும் சரி, எந்த மனித இனம் விதைத்தாலும் சரி, அது யார் விதைச்சாலும் சரி, அது வந்து வளர்கிறதா இருக்குது. ஏன்னா அந்த பிரமாணம் மாறாது. இந்த பிரமாணம் மாறாது. பிரமாணம் எப்படி? புவியீர்ப்பு விசை யார் ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் கீழே விழுகிறது. அது யாராக ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை போட்டாலும் அந்த பொருள் கீழே விழுகும்.
பெரியவங்க போட்டாலும் விழுகும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உயர் ஜாதியாக இருந்தாலும் ஏழ்மை ஜாதியாக இருந்தாலும் சரி, நல்ல வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க பணக்காரர் யார் போட்டாலும் சரி, கருப்பாக இருக்கிறவங்க போட்டாலும் சரி, சிகப்பாக இருக்கிறவங்க போட்டாலும் சரி, உயரமாக இருக்கிறவங்க போட்டாலும் சரி, அந்த பொருள் கீழே விழுகிற பிரமாணம் மாறாதது. புவியீர்ப்பு விசை மாறாதது. சந்திர மண்டலத்தில் தான் அந்த புவியீர்ப்பு விசை கிடையாது. அப்படி கை வச்சா அப்படியே நிற்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த கையை இப்படி கொண்டு வரணும், கஷ்டப்பட்டு ஒரு பொருளை கீழே தள்ளணும் சந்திர மண்டலத்தில். அன்பானவர்களே, ஆகவே பூமி உள்ள நாளளவும் இந்த விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. இந்த பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற நாட்கள் அல்லது படித்து பரீட்சை எழுதுகிற வரைக்கும் அது ஒரு விதையை போன்றது. நல்லா கவனிங்க, படித்து பரீட்சை எழுதுவது ஒரு விதையை போன்றது. ஆனால் அவங்களுக்கு மார்க் வருதே, அதுதான் அறுவடை. என்னது? பருப்பு வடை இல்லை, என்னது? அறுவடை. எல்லாரும் சொல்லுங்க, அறுவடை. மார்க் வருது அறுவடை. ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுவது விதை, அந்த வீட்டில் சந்தோஷமா குடியிருப்பது அறுவடை. விளங்குதான் இல்லையா? நாள் ஃபுல் 31 நாளும் ஒரு டீச்சர் கத்தி கத்தி ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணுறதுங்கிறது விதை. அவர்கள் மதிப்பெண் வாங்குவது என்பது அறுவடை. விளங்குதா? இப்போ உங்கள் உழைப்பு எல்லாமே விதை. படிக்கிறது ஒரு விதை, ஒரு நிலத்தை பண்படுத்துவது அதெல்லாம் ஒரு விதை போன்றது. உங்களுடைய பிரயாசம் எல்லாம் ஒரு விதை போன்றது. உங்களுடைய உழைப்பு எல்லாம் ஒரு விதை போன்றது. அப்போ அறுவடை தான் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது காலை எழுந்து போது சோம்பேறித்தனமாக இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போகலாமா, லீவ் போட்டுடலாமா, கொஞ்சம் லேட்டாக போகலாமா, அல்லது பர்மிஷன் போட்டுக்கலாமா, அல்லது ஏதாவது சொல்லிக்கலாமா, பாஸ்டராக இருந்தால் ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் சொல்ல முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அந்த மாதிரி லீவே, இந்த ஆள் லீவே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அப்படியே 30ஆம் தேதி வரைக்கும் அப்படியே முணுமுணுன்னு போவாங்க. 31ஆம் தேதி போகும்போது சந்தோஷமாக போவாங்க. ஏன் தெரியுமா? அறுவடை. என்ன வருது? சம்பளம் போட்டுருவாங்க. 31ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க. அல்லது ஏடிஎம் கார்டு, ஆமாம் ஏடிஎம் இதில் லைன் அனுப்பாங்க. ஏன்னா சம்பளத்தை நான் எடுக்க போகிறேன், மாதம் முழுதும் சம்பாதித்த உழைத்ததுக்கு இப்போ எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த அறுவடையை பெற்றுக்கொள்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறார்கள், அறுவடையை வாங்க முடிவதில்லை. விசேஷமாக ஆவிக்குரிய சபைகள் அல்லது பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சொல்லுகிற நிறைய பேரும் கூட என்ன செய்கிறார்கள்? வறுமையிலே இருக்கிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள், இன்னுமே கடன்லே இருக்கிறார்கள். கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியல. நேற்று ராத்திரியும் கூட ஒருத்தர் ஜெபத்துக்கு வந்தபோது ஒரு அம்மா கடன்லேருந்து மீளவே முடியல அப்படின்னு சொன்னா. நான் கடிஞ்சு ஜெபம் பண்ணி விட்டோம். பாருங்களேன், கடனோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை, நிறைவோடு இருப்பதுதான் தேவ சித்தம். வசனத்தை வாசி, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, கொரிந்தியர். சீக்கிரம் சீக்கிரம். ஆ ஆ ம் 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8 எடுத்துக்கங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:8 புதிய ஏற்பாட்டில் 252வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 252. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கையை தட்டுவோம், இந்த வசனத்துக்கு கை தட்டலாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும், உங்களுடைய எல்லா பகுதியிலும், ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கட்டும், உங்கள் வருமானத்தில் இருக்கட்டும், உங்கள் வேலையில் இருக்கட்டும், அல்லது நீங்கள் போகிற இடம் வர்ற இடமா இருக்கட்டும், நீங்கள் ஈடுபடுகிற அனைத்து கிளாசிஃபிகேஷன்லையும், அனைத்து டிபார்ட்மெண்ட்லையும், அனைத்து செக்டார்லையும், எல்லாவற்றிலும், அது சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
சம்பூர்ணம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றியாக இருக்கணும், எல்லா சூழ்நிலை நிறைவாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க, மேடு இருந்தால் பள்ளமும் இருக்கும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுன்னா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அந்த அந்த கான்செப்டை நீங்கள் உள்ளத்தில் பதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைவாய் வாழ முடியும். பைபிள் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப எல்லா நேரத்திலும் வெற்றி உண்டு, எப்பொழுதும் வெற்றி உண்டு. அதான் பாட்டு பாடுறோம்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. போதும். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு, சம்பூர்ணம் பரிபூர்ணம் வெற்றி உண்டு. அதுக்கு தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளணும். பிரமாணம் என்ன? விதைப்பும் அறுப்பும். அது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையாக ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க, தாழ்மையாக இருக்கிறவங்க, அநேகம் பேர் இந்த பணத்தில் கஷ்டப்படுறாங்க. வட்டி கட்ட முடியறதில்ல, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, பணத்தில் மேலவே வர முடியல. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னால் என்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே மேலே வர முடியலைங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். இவன் நம்ம கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தக்காரர், நம்ம எத்தனையோ அர்ப்பணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆனால் இந்த பணத்தில் மேலே. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலையே. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆபிரகாமுடைய சொத்து பூமி தாங்கக்கூடாதா இருந்தது. யாக்கோபு வெறுங்கையால் சென்றான், பல பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். யோசேப்பு உலகத்துக்கே ராஜாவாய் இருந்தான். பெரிய பெரிய சம்பவங்கள் பைபிள் இருக்குது. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கோவேறு கழுதுகளையும் உடைய பெரிய சீமான் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை, யோபு, ஊத்சு தேசத்தில் யோபு பெரிய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 கப்பல் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அன்பானவன் எதற்கு அப்படின்னா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும். ஆனால் ஒன்று, எவ்வளவு நீ ஏரோப்ளைனே நீங்கள் வாங்கினாலும் கூட, ஹெலிகாப்டரே வாங்கினாலும் கூட, அதை பின்னால் நிறுத்திட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் தான் இந்த பிரமாணம் வேலை செய்யும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் பாருங்க, பைக் வாங்கினாவே கண்டுக்க மாட்டேங்க, சோத்திரம் பண்ண மாட்டேங்கிறேன். கார் வாங்கிட்டா அவ்வளோதான், 3 மாதத்துக்கு ஃபோனவே காணும். அந்த மாதிரியான ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வளர முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்னா ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வாங்கினதுக்கே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு சோத்திரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு பணிவு வர மாட்டேங்குது. என்ன வாங்கிட்ட, எங்கள் வீட்டுக்கார் டிவிஎஸ் எக்ஸல் வாங்கியிருக்கிறார், நீ அந்த பக்கம் போ தள்ளு அப்படின்ட்டு. ஆமாம், ஏரோப்ளைனே வாங்கினாலும் சரி, ஹெலிகாப்டரே வாங்கினா அது பின்னால் நிற்க வச்சு கர்த்தரை எப்பொழுதும் தாவீது தனக்கு முன்பாக வைத்திருந்தான். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ஒரு ஹெலிகாப்டரில் 10 ஹெலிகாப்டர் வாங்கினாலும் அது பின்னால் இருக்கட்டும், உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த மாதிரி மனநிலை, அந்த மாதிரி ஒரு பக்குவம் இருந்துச்சுன்னா உங்களுடைய உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஜனங்கள்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு தேவன் அந்த ஈசாக்கை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய தேவ ஊழியர், பெரிய அமெரிக்காவில் பெரிய அற்புதங்களை செய்கிற, அற்புத ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ். அவர் பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் நடத்திட்டு இருந்தாராம். பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ். அப்போது ஆனால் சர்ச்சில் வறுமைனால் வறுமை அப்படியாம், என்னமும் பண்ணாலும் காணிக்கையும் வரமாட்டேங்குது. இவருக்கும் தரித்திரம், பெட்ரோல் போடுற காசு இல்லையா, ஊழியத்துக்கு வந்துட்டு திரும்பி போக முடியாதான், பெட்ரோல் டீசல் போட முடியாதான். விசுவாசிகள் வாழ்க்கையிலும் வறுமை, என்னமோ ஜெபம் பண்ணி குட்டிக்காரப்பட ஒன்றுமே முடியலையா, ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். இந்த பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ்னால் பெண்டிகோஸ்ட்லேயே ரொம்ப முதிர்ந்த பெண்டிகோஸ்தே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரோட அம்மா தலைக்கு சீப்பும் கூட போட மாட்டாங்களாம்,
போட்டால் தலை முடி அழகாயிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லெவலில் இருக்கிற அந்த பெண்டிகாஸ்டில் ஹோலினஸ் அந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ ஊழியர், பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். எவ்வளோ ஊழியம் பண்ணி ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வசதியும் வரல, காசும் வரல, கடனும் கட்ட முடியல, ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம், ரொம்ப சோர்ந்து போயிடுச்சான் ஊழியத்தில். அப்படியே காரில் அவர் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மேடு ஏறும்போது பார்க்குறான், 2 பக்கம் கோதுமை அப்படியே தங்கம் மாதிரி விளைஞ்சிருக்குதான். 2 பக்கம் கோதுமை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படி கோதுமை அப்படி தங்கம் பொன்மணிகள் மாதிரி அப்படி விளைஞ்சிருக்குதான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஓரல் ராபர்ட்ஸ், நீ பணம் இல்லையே, கஷ்டம் இல்லையே, நீ அப்படி வருத்தப்படுறையே, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவன் விதைச்சிருக்கிறான். இன்னைக்கு எண்ணி முடியாத ஒரு ஐஸ்வர்யவானாக நான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கண்ணு கட்டுற வரைக்கும் அவன் கோதுமை விதைச்சிருக்கிறான். அதனால தான் அவன் அறுவடை பண்ணுறான் அப்படின்ட்டு. இந்த விதைக்கிறதுல 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இன்னொன்று வந்து மெட்டீரியல் வேர்ல்டு. காண்கின்ற உலகம், காணாத உலகம். காண்கின்ற உலகம், காணாத உலகம். காண்கின்ற உலகம்னா நீங்கள் உங்களுக்கு தக்காளி வேணும்னா எதை விதைக்கணும்? கடலைக்காய் விதையை விதைச்சா என்ன வரும்? தக்காளி வராதா? வராது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ கடலைக்காயை விதைச்சா கடலைக்காய் தான் வரும். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கௌரி சங்கரில் சாப்பிட்டு அன்னபூர்ணாவில் பில் கட்டுவாங்க. எப்படி கௌரி சங்கரில் சாப்பிட்டு, அதனால் கௌரி சங்கரில் சாப்பிட்றவங்க எல்லாமே எதுலேயே பில் கட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அன்பானவர்களே, இந்த எதைய உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் விதைக்கணும். விளங்குதா இல்லையா? தக்காளி வேணும்னா தக்காளியை விதைக்கணும். ஆப்பிள் வேண்டும் என்றால் ஆப்பிள் விதையை விதைக்கணும், அல்லது ஆப்பிள் நாற்று வைக்கணும். கத்தரிக்காய் வேண்டும் என்றால் கத்திரிக்காயை விதைக்க வேண்டும். பூண்டு வேணும்னா பூண்டு விதைக்கணும். எள்ளு வேணும்னா எள்ளு விதைக்கணும். நெல் வேணும்னா நெல் விதைக்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே, எல்லாம் சொல்லுங்க, அதையே அறுப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது வந்து மெட்டீரியல் வேர்ல்டு. காணாத உலகம் எப்படின்னா, அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள், கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுப்பீர்கள், பண்புகளை விதைத்தால் பண்புகளை அறுப்பீர்கள், இரக்கத்தை விதைத்தால் இரக்கத்தை அறுப்பீர்கள், உதவியை விதைத்தால் உதவி செய்யப்படுவீர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆசீர்வாதத்தை விதைத்தால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சிறுக விதைத்தால் சிறுக அறுக்கப்படுவீர்கள். பெருக விதைத்தால் பெருக இது வந்து காணாத உலகம். அன்பானவர்களே, ஆண்டவர் நான் சென்ற 2 வாரத்தில் 2 காரியங்களை உங்களுக்கு நான் போதித்தேன். 2 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் சேர்ந்து, நீ சோர்ந்து போகாதே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம், காணாத பரலோகம்
அல்லேலூயா. அப்ப காண்கின்ற உலகத்தை விட காணாதவைகள் நித்தியமானவைகள், காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், இருக்கிறவைகள் இல்லாதவைகள். ஆபிரகாம் இல்லாதவைகளை பார்த்தான். என்னது? நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தருவார் என்று சொல்லி. சரி கவனிங்க. அப்ப காண்கின்றது என்னது? ஒரு விதையை விதைக்கிறோம், ஒரு தக்காளி விதையை வச்சு, இது காண்றது, இதுதான் மெட்டீரியல் வேர்ல்டு. அப்போ காண்கின்ற உலகத்தில் என்ன பண்றையோ அது உனக்கு கிடைக்கும். சரிங்களா? அது காணாத உலகம் அப்படின்னா, விதைக்கிறவன் வசனங்களை விதைக்கிறான். எதை விதைக்கிறான்? அது உள்ள பார்க்கவே முடியறதில்லை. எங்க வசனம்? எந்த எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், அந்த இருதயத்தை பார்க்க முடியாது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்றது வேற, நான் சொல்ற இருதயம் வேற, அதை காண முடியாது. அதான் காணாதவைகள். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஆவிக்குரிய இருதயத்திலே விதிக்கிறோம், அவை பெற்றுக்கொள்கிறோம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த விதை அறுப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அப்புறம் பிரமாணத்தை பற்றி பார்த்தோம். காண்கிறவைகள் காணப்படாதவைகள், காணப்படாத இந்த ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விதைப்பார்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை சொல்லி நான் அதனுடைய நிறைவை நான் செய்ய போகிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம், உபாகம் 26ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். மைக் பக்கத்தில் வச்சுக்குமா? ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சும்மா இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை படித்து அல்லது அறிக்கை பண்ணி அப்புறம்தான் காணிக்கையை செலுத்துவார்கள். அல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் என்பது எல்லா பகுதிகளிலும் இருந்தாலும் மெயினா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறது என்றால், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேகருக்கு நீங்க ஃபைனான்ஸ் மாதிரி கடன் கொடுக்காட்டி பரவாயில்ல, ஆனா நீங்க கடன் வாங்காம இருக்கணும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விதைப்பு மறுப்பும் எதை நோக்கமாய் கொண்டிருக்குதுன்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள்
சபையிலே எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணோம். என்னுடைய தகப்பன் எகிப்து தேசத்தானாய் இருந்தான். அவர்கள் எகிப்திலே நாங்கள் அடிமைப்பட்டிருந்தோம். எகிப்திலே நாங்கள் கல் அறுத்தோம், செங்கல் அறுத்தோம், சுமை சுமந்தோம், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம், தண்ணி இல்லாமல் உழைத்தோம், சம்பளம் இல்லாமல் உழைத்தோம். ஆனால் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய சிறுமையை பார்த்து எங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாகி பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் எங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி நன்றி காணிக்கையை படைப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அவர்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி. அப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், இப்பொழுது இருக்கிற கடனை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இனி கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்க. வேதத்தின்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாலே துரத்திட்டு வந்து உங்களை கிராஸ் பண்ணிட்டு முன்னால ஓடிரும் அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. எப்படி இந்த வசனத்தின்படி நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லது கீழ்ப்பிடிந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு பின்னால் ஆசீர்வாதம் துரத்திட்டு வருமா, துரத்திட்டு வந்து ஒரு கட்டத்தில் உங்களை தாண்டி உங்களுக்கு முன்னால் போயிருமா. அவ்வளவு ஆசீர்வாதம். போதும் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு நிறைவு வரக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தைகள் உங்களை நடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் கடன் வாங்குவதை நிறுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பூக்காட்டுக்கு போய் பூ பறிக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஏங்க வரல அப்படின்னா, அவங்க ஓனர் என்ன நீங்கள் வரமாட்டேன்னு அவர் என்ன செய்யும், இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசி தான் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன். என்ன வாங்கியிருக்கிறேன்? கடன் பைபிள் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எப்படி கடன் வாங்கினவன் கடன் கொடுத்ததுக்கு அடிமை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, துணிச்சலாக எடுங்க. நான் ஒரு நாளில் துணிச்சலாக தீர்மானம் எடுத்தேன். பல வருஷம் நான் கடன் வாங்காமல் இருந்திருக்கிறேன் அன்பானவர்களே. அப்போ என்ன அர்த்தம்னா, துணிச்சலாக ஒரு முடிவு எடுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் கடன் இருக்கிற கடனை ஃபர்ஸ்ட் கட்டி முடிச்சிருக்கேன். அன்பானவர்களே, இன்னைக்கு ஐயா சொன்னார்ல பிரசங்கத்தில், அன்பானவர்களே நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன். இப்போ பாருங்களேன், இன்னைக்கு அந்த 3 நாள் பிரசங்கம் பண்ணவர் பாதி மெசேஜ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? கேட்டிருக்கிறீங்களா அந்த மெசேஜ்? அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன். என்ன மெத்தடு? ஒரு வசனத்தை எடுத்தா 6 மாதம் 1 வருஷம் கழித்து அடுத்த வசனம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போன வருஷம் என்ன வசனம் நம்ம பார்த்தோம்? விசுவாசமே. அதை முடிச்சுட்டு இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம்? ஏன் இது இந்த மாதிரி மெத்தட் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் அப்படி தேடி போகலை. ஏன்னா தொடமாலயத்தில் பழைய சர்ச்சு வந்து அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகரில் பழைய சர்ச்சில் நான் நடத்திட்டு இருக்கும்போது அன்பை குறித்து நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அடுத்த வாரத்தில் வேற பண்ணலாங்கும்போது ஆண்டவர் என்னை விடலை. மறுபடியும் அது அன்பினுடைய கண்டினியூஷன். அடுத்த வாரத்தில் என்னை விடலை, அதனுடைய கண்டினியூஷன். இப்படியே 1 வருஷம் அன்பை மட்டும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து கர்த்தர் எனக்கு வழி நடத்தின மெத்தடு, ஒரு வசனத்தை எடுத்தால் 1 வருஷம் அவர்களை தீரமாக அதை நடத்தி, இன்றைக்கி தொட்டமாலை சர்ச்சில் பெருமைக்காக சொல்லலை, ஒரு 10 வசனம் 10 வருஷமாக 10 வசனங்கள், 1 வருஷத்துக்கு 1 வசனம். அப்போது அந்த வார்த்தைகள் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம். ஆமாம், நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லுவீங்க, நீங்கள் எங்கேயோ லெவலில் போய் இங்கே யாரும் ஒரு பையனை பார்க்குறோமே அவர் தான் பாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி உயரத்தில் வந்துடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு போதித்து நானும் என்ன செஞ்சிருவேன். ஆமாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாவற்றிலும் அப்படி இருக்கணுங்கிறதா தேவ சித்தம். தொட்டுக்கோ வலிச்சுக்கோ அப்படி இருக்கக்கூடாது. அண்ட ஒரு குடிசை, ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படி இல்லை. அப்படி நீதிமொழிகள் எங்கேயும் வசனம் இல்லை. பெருக விதைக்கிறவன். ஆமாம், யோபு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும்
500 ஏர்மாடுகளும். இவங்களுக்கெல்லாம் பெருமை வந்ததுன்னு எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ஐயோ கொஞ்சம் பாருங்க, இது பாருங்க, அது செஞ்சா பெருமை வந்துருங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் நான் எத்தனையோ ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அந்த பெருமையெல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையா? கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்மை தான் அதிகமாயிட்டு இருக்கு. கிறிஸ்துவின் தாழ்மை எனக்கு அப்படி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாய் இருந்த தாவீது அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன மாற்றம்? பெரிய நீங்க காரை வாங்குங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தரை முன்னால வச்சிருக்கிறீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். தாழ்மை அதிகமாகணும். ஆசீர்வாதம் வர வர தாழ்மை அதிகமாகணும். உங்கள் பேச்சிலே பொறுமை இருக்கணும், பணிவு இருக்கணும், அன்பு இருக்கணும். பாருங்களேன், அரவணைக்கிற தன்மை இருக்கணும். பாருங்க அன்பானவர்களே, சில பேர் முகாமுக்கு வராதவங்களையும் கூட நான் ஃபோன் பண்ணி அன்பா விசாரிப்பேன். அவங்க எதிர்பார்ப்பு பாஸ்டர் கோபமாக திட்டுவார். அன்பா அந்த அளவுக்கு ஒரு பொறுமை உங்களுக்கு வேணும், நிதானம் வேணும். இதெல்லாம் அதிகமாச்சுன்னா நீங்கள் ஏரோப்ளைன் வாங்கினேன்னு ஹெலிகாப்டர் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஊழியத்துக்காக நீங்கள் அதை செய்யலாம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கு. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அது பயங்கரமான ஒரு வார்த்தை. எல்லாவற்றிலும், எல்லா பகுதிகளிலும், நீங்க ஈடுபடுற எல்லா பகுதிகளிலும் எப்பொழுதும் குறைவே இருக்கக்கூடாதான். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும், வாசித்து பாருங்க, ரோமர் 8:17 வாசிங்க. 37 நினைக்கிறேன். நம்மில் அன்பு கூறுகிற, வாசிங்க வாசிங்க வாசிங்க. முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் எப்படி முடியுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்பது பிராக்கெட்ல அடங்கியிருக்கு. விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் உள்ள உபத்திரவம், ஆனால் அதை விட்டுட்டு உபத்திரத்தையே நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா உங்களால் உபத்திரவத்தில் சமாளிக்கவே முடியாது. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினாலே இடையில உபத்திரவம் சந்தில் கிடைக்குமான்னு வந்துடுது, உள்ளே வந்துடுது. நீங்கள் உபத்திரவத்தை பேச ஆரம்பித்த ஒருத்தர் அப்படி தான் வீட்டுக்கு வெளியே வசனம் எழுதி போட்டாராம், கர்த்தரனை சிட்சித்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி? ஏன் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார்னு போட வேண்டியது தானே? கர்த்தரனை சிட்சித்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அந்த வருஷம் முழு அவங்க சோதனை தாங்கவே முடியலையா அந்த சிஸ்டருக்கு. இப்போ ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு தொடமாலயத்தில் என்ன மெசேஜ் ஆரம்பிச்சாரு? நான் உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். இதுதான் மெசேஜ். அப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று 40 நாள் உபவாசம் போட்டோ 21 நாள் உபவாசம் போட்டோ நெடுமுழங்கால் நின்னோ முழங்காலே நடந்தோ கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அந்த ஆண்டோடைய சித்தம். விக்கிரக வழிபாட்டில் இருந்த இந்த ஆபிரகாம், ஆண்டவர் இப்படி குடிமை பிடிச்சி இழுத்துட்டு நீ அங்கே இருக்காதப்பா, இங்கே வா அப்படின்னு அவனை ரட்சித்து, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து வந்தான். கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாமுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை, அவன் ஒண்ணுமே அப்ளிகேஷன் போடவே இல்லை, வான்னு தான் சொன்னார், காண்பிக்கிற தேசம் போன்னு சொன்னார். ஆனா அவன் வந்த உடனே கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக. இது தேவ சித்தம். எனக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபையில் ஆசீர்வாதத்தை தான் பேசுறாங்களா? அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சாபத்தை பேசிக்கிங்க, நாங்கள் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆப்ஷன் தான். வாசித்து பாருங்கள். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 15 அப்புறம் 19. உபாகமும் 30ஆம் அதிகாரம் 15 அப்புறம் 19. ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். 19
நல்லா கவனிங்க. இது 3 கோர்வையை சொல்ல, ஏ குரூப் பி குரூப் மாதிரி. நன்மை தீமை, நன்மை கீழே ஆசீர்வாதம், தீமை கீழே சாபம். அடுத்தது நன்மை தீமைக்கு நன்மை ஆசீர்வாதத்துக்கு கீழே ஜீவன், தீமை சாபத்துக்கு கீழே மரணம். இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ பைபிளில் சொல்லுதுல, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வந்து போடுங்க. அப்படி போடும்போது வானத்தின் மதகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும்போது நான் உன்னை, அல்லேலூயா, நல்லா கவனிங்க. வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு ஒன்று என்ன உண்டாச்சு? இருட்டு உண்டாகலை, என்ன உண்டாச்சு? சூரியன் உண்டாக்கடவுதுன்னு சொன்னோன்னே, நட்சத்திரங்கள் உண்டாக்கடவுதுன்னு சொன்ன உடனே, இப்போ காட்டு மிருகம், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாய, இதெல்லாம் உண்டாக்கடவுதுன்னு சொன்னோன்னே எல்லாமே உண்டாச்சு. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வருமானத்தில் 10ல் 1 பாகம், அதான் தசம அப்படின்னா. தஸ்ஸுன்னா என்னது? ஹிந்தியில் தஸ்ஸுன்னா என்னது? நீங்கள் தஸ்ஸு புஸ்ஸுங்கிறீங்களா? அது இல்லை. தஸ்ஸுன்னா என்னது? 10. தசம பாகம்னா 10ல் 1. இந்த 10ல் 1 பாகத்தை நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பனோ மாட்டனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. பழைய இது புதிய ஏற்பாட்டில் இயேசு 40 நாள் உபவாசம் பண்ண பிறகு பிசாசு சோதிக்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க பரீட்சை தேவனை யாரும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். எப்போனா நீங்கள் 10ல் 1 வருமானத்தில் 10ல் 1 பாகத்தை எடுத்து ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லி ஒரு உரிமை கொடுத்துருக்கிறார். கையை தட்டலாமா? கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முதலாவது நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது, அது உங்கள் விருப்பம். ஆனால் கடன் வாங்காமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்ம சொல்லுகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கும்போது பணத்துக்கு வட்டி கட்ட முடியல பாஸ்டர், ஐயோ கந்து வட்டி அதிகமாயிரும், என்னால் முடியல, கட்டி தீர்த்தலன முடியவே இல்லை. கடன் வாங்குறது, கடன் ஒரு கொடுமைங்க. நாங்கள் 1991 மேலே நாங்கள் ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ முதல் வேன் வாங்கணும். அப்போது 1.25 லட்ச ரூபாய்க்கு அந்த மெட்டடோர் வேன் வாங்கணும். 1.25 லட்சம். அப்போது அன்னைக்கு வாங்கின கடன் ஒரு 10-15 வருஷத்துக்கு கட்டி முடிக்கவே முடியலைங்க. இந்த செய்வினை வச்ச மாதிரி என்ன போனாலும் மிச்சம் எழுதி கொடுத்துருவார் ஃபைனான்ஸ்காரர், இன்னும் இவ்வளோ மிச்சம். ஆனால் கட்டி முடிக்கலன்னா முடியவே மாட்டேங்க. கஷ்டப்பட்டு அது கட்டி நில் ரிப்போர்ட்டு கடைசியில் ஒரு 2000-3000 குறைச்சாங்க. மொத்த அமௌண்ட் கட்டும். அவ்வளவு நஷ்டம், அவ்வளவு வட்டி. கடன் என்கிற கொடூரத்தில் சிக்காதீங்க. நான் சொல்கிறத நம்பி முடிவு எடுத்து பாருங்க. சில பேர் இதை கேட்டுட்டே போய் வாங்குவாங்க, 2வது தடவை மாட்டுவாங்க. அன்பானவர்களே, நீங்கள் மாட்டோணுங்கிறது எங்கள் விருப்பம் கிடையாது. வசனத்தை நம்பி முடிவு எடுத்து பாருங்க. அன்பானவர்களே, கடன் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த கடன் வாங்க மாட்டேன்னு சொன்ன பிறகு எங்கள் அம்மா அவங்கள அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. எனக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இது அம்மா இருக்கிற வரைக்கும் அது பென்ஷன் இருந்தது. அம்மாவுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு மீதி காசு ஒன்றுமே இல்லை. ஆனால் வேலை வேறு ஆரம்பிச்சிட்ட. தொட்டம்பாளையத்தில் அந்த பாறை எடுக்கிறது, விவசாய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், பொறியியல் துறையிலேருந்து அந்த பாறை, தொட்டம்பாளை லேண்டில் பெரிய பெரிய பாறை, 3 பெரிய பாறைகள், அதை எடுக்கணும். அதை கடைசியில் முடிக்கும்போது பார்த்தா 1.5 லட்ச ரூபா அதை எடுத்து அவ்வளோ செலவு. எப்படி கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணேன். கர்த்தரே நடத்தினார். பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. கையில் எதிலும் வருமானம் இல்லை, ஆனால் ஆண்டவரை நம்பி வாழ்கிறோம் பாருங்களேன். இந்த முகாமும் கூட எல்லாரும் ஜனங்க கொடுத்தா, நான் கட்டாயம் மற்ற சபை மாதிரி கட்டாயப்படுத்தி இவ்வளோ கொடுத்தாகணும்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன்.
இந்த சுவாபம் கூட நான் சொன்னேன், பொறுமையா இருங்க, கவலைப்பட, இதெல்லாம் அனுபவிச்சது தான் சொல்றேன். பைபிளை படிச்சது, பைபிள் சத்தியம். ரெண்டாவது என் வாழ்க்கையில் அனுபவிச்சது. தீர்மானம் எடுங்க, கடன் வாங்க மாட்டேன். நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. தொடமாலை வீடு கட்டும்போது பேங்க்லேருந்து ஃபோன் வந்து, சார் வந்து லோன் வாங்கிக்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. போனால் லோன் கொடுத்துருவாங்க. வேண்டாம், லோனு வாங்கவே கூடாது அப்படின்ட்டு எத்தனை பேர் கொடுக்குறேன் நாங்கள், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக சொல்கிறேன்னா, இந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், விதைப்பும் அறுப்பும். அன்பானவர்களே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு முறையும் வசனத்தை அறிக்கை பண்ணி கொண்டு வந்து காணிக்கைகளை செலுத்துவார்கள். அல்லேலூயா. நீங்க என்ன அறிக்கை பண்ணிட்டு காணிக்கை செலுத்தணும் தெரியுமா? அது ஓகே, அது பொதுவான வசனம். நீங்க என்ன அறிக்கை பண்ணணும்? இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் பயங்கரத்தினாலும் அடையாள அற்புதங்கள்னாலும் எங்களை விடுவித்து, மோசையின் மூலம் விடுவித்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார், இளைப்பாறுதலுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர்கள் அந்த கதையை சொல்லி ஒரு கூடையிலே அந்த முதற் பலனை வைத்து, இன்னைக்கெல்லாம் பாருங்க, காணிக்கை படையலெல்லாம் வந்து வேற்று மதத்தினர் கூடையில் வச்சுட்டு போகிறாங்க. தெரியுமா? இந்த பைபிள்லேருந்து வந்து கூடையில் வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் கூடையில் வைக்க வேண்டாம், சூட்கேஸில் என்ன செய்யுங்க, வச்சுட்டு கொண்டு வர. கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. ஆனா அறிக்கை பண்ணணும். என்னென்ன அறிக்கை பண்ணணும் தெரியுமா? பாவமா நீரே என்னை நீதியாக்கிட, சாபமா நீரே எந்தன் சாபம் போக்கிட, ஏழையா நீரே ஐஸ்வர்யமாக்கிட, யாவுமா நீரே எங்களை மகிமைப்படுத்திட, பாவமா நீரே. கரங்களை தட்டி ஏழையா நீரே ஐஸ்வர்யமாக்கிட, யாவுமா நீரே எங்களை மகிமைப்படுத்திட, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் மேகாவும் நீரே, வல்லமை கண்ணம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, வல்லமை கண்ணம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. கையை உயர்த்தி, பாவமா நீரே என்னை நீதியாக்கிட, சாபமா நீரே எந்தன் சாபம் போக்கிட, ஏழையா நீரே ஐஸ்வர்யமாக்கிட, ஓ யாவுமா நீரே எங்களை மகிமைப்படுத்திட, பாவமா நீரே என்னை, ஆமென், சாபமா நீரே எந்தன், ஏழையா நீரே ஐஸ்வர்யமாக்கிட, யாவுமா நீரே. அல்லேலூயா. இப்படி பாடிட்டு வந்து காணிக்கை செலுத்தணும். பாவமா நீரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த போது அவர்கள் சொன்னார்கள், பலத்த கையினால ஓங்கிய பயத்தின் தேவாதி தேவன் எங்களை விடுவித்து எங்களை கொண்டு வந்தார். அவர்களை ஒடுக்கினான். கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம். நாங்களும் கூட பாவத்திலே உழன்று கொண்டோம். இயேசு பாவமானார். சாபத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இயேசு சாபமானார். வியாதியில கஷ்டப்பட்டோம். இயேசு வியாதிகளை சுமந்தாருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறோம். மெய்யாகவே பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அப்படியே பாடிட்டே வந்து அப்படியே காணிக்க செலுத்தணும். தசம பாகத்தை செலுத்தணும். கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. இதுவரைக்கும் தசம பாகம் செலுத்தாதவங்க
செலுத்தாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மாத வருமானம் இருந்தாலும் சரி, தினசரி வருமானம் இருந்தாலும் சரி, வாரத்தின் வரும் அதில் எவ்வளோ வருதோ அதில் 10ல் ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கங்க. அதை தயவு செய்து நீங்கள் செலவு செய்யாதீர்கள். நமக்கு அதில் உரிமை கிடையாது. we have no right to spend that amount, that selected allotted amount எடுத்து செலவு பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. 10ல் ஒரு ரூபா, அது எவ்வளோ? 10 ரூபா தானா, அது முதல் 1 ரூபா ஆண்டவருக்கு. 100 ரூபாய்னா முதல் 10 ரூபா ஆண்டவருக்கு. 1000 ரூபாய்னா முதல் 100 ரூபா ஆண்டவருக்கு. 10,000 ரூபாய்னா முதல் 1000 ரூபா ஆண்டவருக்கு. 1,00,000 ரூபாய்னா என்ன சொன்னீங்க? அது எப்படிங்க பாஸ்டர் 10,000 ரூபாய் கொண்டு போய் ஒரு பாஸ்டருக்கு கொடுக்கறதா? அப்படிதான் ஒரு சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வார்னா, இது நடந்த சம்பவம் நான் கேட்டேன். அவர் 10ல் 1 ரூபாகம் கொடுக்க மாட்டாராம், 3 ரூபாகம் கொடுப்பாராம். ஏன்னா கர்த்தர் நிறைய பேர் என்ன செய்ய, 10ல் என்ன 10ல் 1 ரூபாகம் 2 பாகம் நான் கொடுக்குறேன். 10,000 ரூபாய்னா அதில் 1000 நான் 2000 கொடுக்கும். என் தேவன் மேலே வச்ச அன்புனால அந்த விசுவாசத்தோடு காணிக்க செலுத்தணும், அந்த விசுவாசத்தோடு விதைக்கணும். நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது, கர்த்தர் எனக்காக பாவமான, எனக்காக சாபமானார், என் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு நான் நன்றி காணிக்கை செலுத்துகிறேன், நான் விதைக்கிறேன். ஒவ்வொரு முறை நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். தக்காளி வேணும்னா தக்காளியை விதைக்கிறேன், பூண்டு வேணும்னா பூண்டை விதைக்கணும், எள்ளு வேணும்னா எள்ளை விதைக்கணும், நெல் வேணும்னா நெல்லை விதைக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அமௌண்ட்டை விதைங்க. நீங்கள் பழுகி பெருகி நிறைந்து போகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ கடலைக்காய் விதைக்கணும். எதை விதைக்கணும்? கடலைக்காய் விதைக்கணும். கடலைக்காய் விதைக்கணும்னா என்ன வேணும்? கடலைக்காய் வேணும். இப்போ 10 மூட்டை கடலைக்காய் வந்துருச்சு. விளைச்சல் என்ன வந்துருச்சு? 10 மூட்டை கடலைக்காய் வந்துருச்சு. அந்த 10 மூட்டையில் முதல் மூட்டையை மறுபடியும் விதை கடலைக்காயாய் ஒதுக்கி வச்சாச்சு. 10 மூட்டையில் ஒரு மூட்டையை விதை கடலைக்காயை ஒதுக்கி வச்சா, மீதி 9 மூட்டை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், அல்லது தண்ணி ஊற்றி வேக வைத்து சாப்பிடலாம், அல்லது விற்கலாம், அல்லது என்ன வேணால் பண்ணலாம். அந்த 9 மூட்டையை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னாலும் கூட அந்த ஒரு மூட்டையை தொடக்கூடாது. ஏனென்றால் அது விதை கடலைக்காய். அதை விதைச்சாதான் இன்னொரு 100 மூட்டையை நாம் எடுக்க முடியும். அது 10ல் 1 எடுத்துருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், கடன் இல்லாமல் இருக்கணும், நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கணும்னா அந்த விதை காணிக்கையை தொடக்கூடாது. அது தேவனுக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு, எல்லாரும் சொல்லுங்க, அதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி யாராவது கிராஸ் கொஸ்டின் பண்ணா உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். ஆபிரகாம் இருந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலமா, அதுக்கு முந்தின காலமா? அப்போ ஆபிரகாம் இருந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை. நியாயப்பிரமாணம் அதாவது ஆபிரகாம் எல்லாம் மரித்த பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஏன்னா சீனாய் மலையிலே மோசையின் மூலமா. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முந்தியே என்ன இருந்தது? தசமபாகம் இருந்தது. மெல்கி சேதேக் அந்த தசமபாகத்தை நீங்கள் எபிரேயரில் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எப்படி தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நியாயப்பிரமாணம்னு யாரும் சொல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே தசமபாகம் இருந்தது. சரி, அப்படி தான் நீங்கள் அது பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். புதிய ஏற்பாட்டில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கறது நான் சொன்னேன்னா, இப்போவே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே வானம் திறந்து அப்படின்னு ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தங்களுக்கு உண்டானது எல்லாம் கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை கொடுத்தாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அதை பற்றி சொல்லலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துரு. இப்போ பெஸ்ட்டு தசம பாகமாக எல்லாத்தையும் கொடுக்குறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமாம், அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வச்சாங்க. அதனால தான் அனனியா சப்பரியர்கள் வந்தவன் பேதுரு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து உன்னுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு டென்ஷனாக பேசிட்டாரு. ஐயோ வேணாம்ப்பா சாமி, எங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் கொடுத்த பிரமாணமே போதும், 10ல் 1 பாகம். எல்லாரும் சொல்லுங்கள், 10ல் 1 பாகம். ஆமாம், இந்த கேட்டை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னால் எல்லோரும் தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருமானங்கிறது மேட்ரு இல்லை, எத்தனை வருதோ 10ல். எனக்கு ஞாபகம் இருக்குது, 1985க்கு முன்னால் எங்கள் அப்பா அந்த பக்கத்தில் ஜேஇசி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது சம்பளம் வாங்கும்போது புது நோட்டாக எடுத்து பைபிளில் எடுத்து வச்சுருவாங்க. இப்போல்லாம் பைபிளை வச்சா அது காணாமல் போயிடும். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இல்லை, சரிங்களா? அப்போது பைபிளில் வச்சுருவார். வச்சுட்டு இது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புது நோட். ஏன்னா இப்போ நான் காணிக்கை என்ன போதெல்லாம் எந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா இதை மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னது, கிழிஞ்சதை போட்டால் பாஸ்ட் என்ன செய்ய முடியாது, யார் போட்டதுன்னே தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் போட்டதுன்னே இது சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது, அதையும் சொல்லிட்டு நம்ம பகுதி போகலாம். ஒரு சமயத்தில் ஒரு போதகர் என்ன சொன்னார்னா, நான் ஏற்கனவே அப்படியே சொன்னாலும் எங்கள் பாஸ்டர் ஞாபகம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு போதகர் என்ன செஞ்சார், நாளைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது எல்லாருமே 1 டம்ளர் பால், என்னது 1 டம்ளர் பால் அந்த உயரமாக வச்சிருக்கிற பைலரில் ஊற்றிடணும். விளங்குதான்? உயரமாக வச்சிருக்கிற பைலரில் பால் ஊற்றிடணும் அப்படின்ட்டு. எல்லாரும் சரிங்க பாஸ்டரே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் பாஸ்டர் எல்லாரும் ஊற்றின பிறகு செக் பண்ணால் தண்ணியாக இருக்குது, எல்லாமே தண்ணி. ஏன் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த சிஸ்டர் பால் ஊற்றுவாங்கன்னு இவங்க தண்ணி ஊற்றிட்டாங்க, இந்த பிரதர் பால் ஊற்றுவாங்க தண்ணி. எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் பாருங்கள், அவங்க பால் ஊற்றுவாங்க, இவங்க தண்ணி ஊற்றி தண்ணி பைலார நிறச்சி வச்சுருக்குறாங்க. என்னங்க ஒரு அநியாயம்! இதுவா கொடுப்பது? கரங்களை உயர்ச்சுறாங்களே சொல்லுங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அது இன்னொரு போதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாராம், ஒரு பேப்பரை கொடுத்து டேஸ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. 2 வசனம் இருக்குது, கேளுங்கள் அப்பொழுது, இன்னொரு வசனம் கொடுங்கள் அப்பொழுது. பாஸ்டர் என்ன நினைச்சாருன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் எழுதுவாங்கன்னு நினைச்சிட்டு கொடுத்தா எல்லாரும் என்னது, ஆமாம், என்னதான் முகாமில் அவ்வளோ ஆபிரகாம் சார்லஸ் பிரசங்கம் பண்ணாலும், பாஸ்டர் எனக்கு இடுப்பு வலிது, எனக்கு ஒரு ஜெபம், நான் வெளியில் வரவே முடிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு ஜெபம். அது வெளியில் வரக்குள்ள 5 பேர்த்துக்கு ஜெபம். ஆனால் வாரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, வசன அறிக்கையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே, அந்த முகாமிலையாவது நம்ம விடலாம்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கேளுங்க, ஜெப குறிப்பு தான். ஒரு இந்த காணிக்கை கவரெல்லாம் பிரித்த போது ஒன்றில் பார்த்தேன், காணிக்கையில் வெறும் ஜெப குறிப்பு, பெரிய கவராக இருக்குதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நிறையா போட்டிருக்கிற ஆண்டர் கொடுத்துக்கிறாங்கன்னு பிரித்து பார்த்தா ஃபுல்லாக பெரிய பேப்பரில் ஜெப குறிப்பு மட்டுமே. தப்பு சொல்லலை, நான் என்ன காணிக்கை போடும்போது சும்மா கொடுக்குறது ஒரு ஜெப குறிப்பு எழுதி கொடுங்கன்னா வெறும் ஜெப குறிப்பு மட்டுமே. எதற்குன்னா, நான் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கிறோமே, ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோமா? இப்போ தான் ஆரம்பிக்கிற விதை காணிக்கை. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்போது பாடிட்டே வரணும். எனக்காக பாவமானார். இனி உங்கள் ட்ரெண்டை மாற்றிக்க, மைண்டை மாற்றிருங்க. இங்கே இந்த காசு இருக்குதா இல்லையா, அதுக்குள்ளே இப்போ சொல்லிட்டாரே, கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமே, அப்படியெல்லாம் நம்ம சொல்லாமல் என்னது, பாவமானீர், நன்றி காணிக்கப்பா, சிலுவையை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாவமானார் நினச்சி பாருங்க. காணிக்கை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் ஒரு கூடையில் கொண்டு வருவாங்களா, ஆனால் எல்லாருமே 10ல் 1 பாகம் கொடுப்ப தவறாதீங்க. அது தேவனுக்குரியது. லேவியராகமத்தை எடுத்து வசனத்தை காண்பிக்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் கிடையாது. தசமமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. அது எவ்வளவுங்கிறது மேட்டர் இல்லை. அப்புறம் நான் இந்த உதாரணம் சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் வந்து 3 பாகம் கொடுப்பார். என்னது 3 பாகம். 10,000 ரூபா வந்துச்சுன்னா எவ்வளோ கொடுப்பார்? அவருடைய தீர்மானம் எல்லாம் என்ன 1000 ரூபா. நான் தேவனை அளவில்லாமல் நேசிக்கிறேன். 1 பாகம் இல்லை, 2 பாகம் இல்லை, 3 பாகம் கொடுக்குறேன். அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ வந்துச்சா? 1 லட்ச ரூபா காணிக்க வந்து. எத்தனை லட்ச ரூபா? 1 லட்ச ரூபா காணிக்க வந்துச்சா. இவர் யோசனையில் இறங்கிட்டாராம். எத்தனை? அப்போ ஒரு நாள் பார்த்தாரா ஆண்டவர், அமைதியாகவே இருக்கிறாரா, என்ன காணி அனுப்பவே இல்லையா. 2வது நாள் பார்த்தாரா, அப்புறம் ஆண்டவர் மெதுவாக, தம்பி என்ன ஆண்டவர், என்ன 2 நாளாக ஐயா அமைதியாகவே இருக்கிறீங்க, எப்படி 30,000 ரூபாயை கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா?
அப்படின்ட்டு நடந்த உண்மை. இல்லைங்க ஆண்டவரை கொடுத்துட்ற நாளைக்கு கொடுத்துட்ற. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு வெறும் 10,000 கொடுத்த போது நீ என்ன செஞ்ச? கொடுத்த. இப்போ 1,00,000 ரூபாய் கொடுக்கும்போது 1,00,000 ரூபாய் நான் கொடுத்ததுனால தானே என்னது 30,000 ரூபான்னு நீ யோசிக்கிற. நான் கொடுத்ததில் என் மேலே தான் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ஆண்டவர். விளங்குதா இல்லையா? ஹலோ, கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லாம. அப்போது 1,00,000 ரூபாய்க்கு ஓகே, 10 லட்சம் வந்துருச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும்? 10 லட்சம் வந்துச்சுன்னா, இல்லை நம்ம கணக்குப்படி பைபிள் படி 1 லட்சம் அப்படிங்கும்போது இங்கே பாதி அங்கே பாதி அப்படியெல்லாம் இல்லை. நம்ம போகிற இடத்துக்கு அதில் உங்களுக்கு வசனத்தை விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. இந்த வசனம் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுது. வெறும் வருமானத்தை மட்டும் இல்லை, எதுலையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதில் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும். கலாத்திய சபைக்கு எழுதுகிற பவுல் சொல்றார். கலாத்திய சபைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு யார் போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளிலும் நீங்கள் கொடுக்கணும், வேற மாற்றி கொடுத்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கௌரி சங்கரில் சாப்பிட்டு அன்னபூர்ணாவில் பில்லு கட்டக்கூடாது. ஏன்னா ஆசீர்வாதம் வராது. நான் உங்களுக்கு, எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு வசனத்தின்படி ஆசீர்வாதம் கிடைக்காது. அன்பானவர்களே, அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, கர்த்தரை நினைத்து பாவமானார், சாபமானார், நோய்களை தீர்த்தார், என்னுடைய வியாதிகளை சுமந்தார், எனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தார், எனக்கு வேலையை கொடுத்தார். இந்த கடுமையான போராட்டத்தில் விடுதலையா நன்றியுள்ள இருதயத்தோடு பாடிக்கொண்டே தேவனுக்கு நன்மைகளில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பொதுவாக நான் சொல்லியிருக்கிறேன், விதைக்கிறதை குறித்து பொதுவாக ஜென்ரலாக எடுத்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறை நாம் காணிக்கை செலுத்தும் போது நாம் விதைக்கிறோம். அந்த காணிக்கை நேரம் விதை காணிக்கை. அன்பானவர்களே, இப்போ தக்காளி வேணும்னா தக்காளி விதைக்கிறோம், ஆப்பிள் வேணும்னா விதைக்கிறோம், மாதுளம்பழம் வேணும்னா மாதுளம்பழ விதையை விதைக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பணப்பற்றாக்குறை, பணம் தேவைப்படுகிறது. அதனால் எதையை விதைக்கிறீங்க? ஆமாம், பணம். அதான் பணம்னு பாஸ்டர் பேசுறாருன்னு அது ஒரு கெட்ட வார்த்தையை நினைப்பாங்க. நீங்கள் அதை கெட்ட வார்த்தையாக நினச்சிங்கன்னா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வராது. என்னை இவன் கெட்ட வார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போயிடுறேன், இந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கும். என்ன சொல்லும் அது உங்களுக்கு? இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது பயப்படாதீங்க, பண ஆசை தான் கூடாது, ஆனால் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசமும் உதவும் அப்படிங்கிற மாதிரி பணம் வேணும், பண ஆசை கூடாது. பொருள் வேண்டும், பொருள் ஆசை கூடாது. எதுலேயும் அந்த ஆசை இருக்கக்கூடாது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. அப்போ ஒவ்வொரு ஆசை, எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம். பணம்னா எது வாய் திறக்குமா? ஆமாம், திறந்தாலும் திறக்கும். அன்பானவர்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முதலிடம் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தேவ சித்தம். கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது ஒரு சத்தியம் பண்ணார். சத்தியம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? கிறிஸ்தவங்க பண்ணக்கூடாது. ஆனால் கர்த்தர் ஒரு சத்தியம் பண்ணார். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர், இதை சொல்லி நான் முடித்து ஜெபிக்க போகிறேன். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யாருமே எப்படி எங்கள் தாய் மேலே சத்தியம் அப்படியெல்லாம் உலகத்தார் சொல்கிறாங்க. தாய் மேலே சத்தியம், இந்த வீட்டு மேலே சத்தியம், எது மேலே சத்தியம். ஆனால் கர்த்தரும் சத்தியம் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா தம்மேலேயே சத்தியம் பண்ணிட்டார். ஏன்னா தன்னை விட பெரியவங்க யாருமே இல்லை. அண்ட சராசரங்களை படைத்த 1000 கோடி கோடி மடங்கு பெரிய தேவாதி தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறது உறுதிப்படுத்த தம்மேலேயே சத்தியம் பண்றார். தம்மேலே சத்தியம், நான் கட்டாயம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்கறது தேவ சித்தம். பக்கத்தில் உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்கறது தேவ சித்தம். ஹல்லேலூயா. நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, நாம் அதை விருப்பப்பட்டு கேட்கறதோ அல்லது உபவாசம் போட்டு கதற அதெல்லாம் இல்லை. அவருடைய சித்தம் என்னன்னா உங்களை ஆசீர்வதித்து தான் ஒரு பெரிய தேவன் என்பதை விளங்க பண்ண விரும்புகிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அதுக்கு முறை வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? அவங்க பாட்டு பாடி அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் அதை போடும்போது அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்களும் சிலுவையில் இயேசு என்ன செய்தார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்தார், இனிமேல் அடுத்த வாரத்தில் காணிக்க போடும்போது, இந்த வாரமே என்ன போடலையா, ஓகே இந்த வாரத்தில் நாம் போடும்போது, ஏன்னா சில நேரத்தில் காணிக்கை பகுதியை மறந்துடுவோம் பாருங்களேன். அப்புறம் முகாம்லையும் கூட காலையில் எடுக்காம விட்டா என்ன அப்படின்னு கூட யோசித்தேன். சரி எல்லாம் எடுக்க சொன்னதுனால எடுத்தேன். ஏன்னா சாயந்தரம் எடுத்தால் போதுமே, நம்ம கேட்குற கஷ்டமாக இருக்குதுன்னு கூட யோசித்தேன். சரி அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, 2-3 பேர் எடுத்துடலாம்ப்பா, சரி ஓகே அப்படின்ட்டு காணிக்க போகிறது மறந்துடுவோம். ஆனால் இதில் ஆசையெல்லாம் இது கிடையாது. ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், அதுதான் மேட்ரு. பண ஆசை இருக்கவே கூடாது. எது வந்தாலும் அது பின்னால் நீங்கள் 10 வீடு ஆண்டவர் பின்னால் நினைக்கவே, முன்னால் பார்த்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் சொல்லி நீங்கள் காண்டவரை கூப்பிடணும். கர்த்தரை முன்னால் வைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள். கரங்களை பலமாக தட்டி, கரங்களை பலமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதா சித்தம். வறுமையில் இருக்கிறது தேவ சித்தம் இல்லை, கடன் வாங்குறது தேவ சித்தம் இல்லை. அதுக்கு தான் இந்த தசம பாகத்தை கொடுத்துருக்கு. இனிமேல் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் சரி 10ல் 1 பாகம். இன்னும் ரொம்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்க எல்கேஜிங்க, நான் டபுள் மடங்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். 10ல் 1 இல்லை, 2 மடங்கு. ஆனால் எங்கே இந்த வசனத்தை கேட்குறீங்களோ அங்கே கொடுக்கணும். இந்த வசனத்தை நான் வருஷ கணக்காக போதிச்சிட்ருக்கிறேன். நம்ம சபையில் நிறைய இப்போ பாருங்கள், நிறைய சபை கட்டுறக்கு இடம் இல்லை. அதாவது சர்ச்சு கட்டுறாங்கன்னா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது பக்கத்து வீடுக தெரிஞ்சுட்டு அதை தடை பண்ணிடுற. நிறைய இடத்துல இங்கே சர்ச்சு கட்ட போகிறாங்கன்னா பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அல்லது அப்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. சொந்த இடம் இல்லைன்னா சர்ச்சு நடத்த முடியறதில்ல. சொந்த இடம் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் வாடகைக்கு போக முடியறதில்ல. இவங்க பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுப்பதில்லை. எதற்கு இந்த ஆசீர்வாதம்னா, மாடி மேலே மாடி கட்டுறதுக்கு இல்லை, சபையிலே கட்டப்பட வேண்டிய தேவைகள் நிறையா இருக்குது. இப்போ பாருங்க, வாடகையே 50,000 ரூபாய்க்கு மேலே, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாடகையே கட்டிட்டு இருந்தா வீண் பணம் அல்லவா? சொந்த கட்டடம், சொந்த பொருட்கள், சொந்த சபை, விசுவாசிகளுக்கு சொந்த வீடு, ஊழியர்களுக்கு சொந்த வீடு, இந்த தேவைகள் நிறைவாகட்டுமே அப்படிங்கிற. அதுக்கு மேலே வர்றது ஊழியத்துக்கு போடுவோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஃபஸ்ட்டு வாரி இறைக்கிறது சபைக்கு, ஏழை கொடுக்கறது சோசியல் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல், 2வது சோசியல். வாரி இறைத்தான் என்பது ஊழியத்திற்கு, ஏழைகளுக்கு கொடுத்தான் என்பது சமூக சேவை. தீர்மானம் எடுங்க. கடன் வாங்க மாட்டேங்கிற தீர்மானம் எடுங்க. 10ல் 1 பாகம் நான் கொடுப்பேன் தீர்மானம். இப்போ அறிமுகம் தான், இனி போக போக இதனுடைய ஆழத்துக்கு நம்ம போக போகிறோம். இவ்வளோ சத்தியங்கள் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. எழுதிக்கிங்க, நோட்டு கொண்டு வாங்க. நோட்டு இல்லைன்னா நான் நோட் வாங்கி தர்றேன். பேனா இல்லைன்னா மூடி கழட்டிட்டாவது பேனா என்ன செய்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். எழுதுங்க. இதெல்லாம் மறந்துடும். இந்த விசுவாசத்தை பற்றி இப்போ 2-3 மாதத்துக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். அன்பானவர்களே, தயவு செய்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் நோட்டு கொண்டு எழுதுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். மீண்டும் ஒரு தடவை சொல்லாமா? பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளவும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், இரவும் ஒளிவதில்லை என்று கர்த்தர் தமது உள்ளத்திலே, எல்லாரும் சொல்லும், விதைப்பும்
அறுப்பும் நான் விதைக்கப் போகிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் விதைக்கப் போகிறேன், நான் அறுக்கப் போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Hallelujah. Jesus, hallelujah. Amen.